தயவு செஞ்சு நான் பேசுறதுக்கு ஒரு அவகாசம் கொடுங்க. முதல்ல பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தத்தை எடுங்க, போங்க. அதுக்குதான் இங்க வந்தது. எந்த சக்திகளுக்கு எங்களால அபச்சாரமாச்சோ அவங்களுக்கு எங்க ஈஸ்வரனோட சந்நிதியில புனிதமான இடம் கொடுத்து எங்க பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடலான் இருக்கோம். எங்க தெய்வத்துக்கு இடம் கொடுக்கறதுக்கு நீங்க யாரு? தெய்வம் எங்களுக்கு கொடுத்த இடத்துல நாங்க இருக்கோம். சுயநலமா இருக்காதீங்க. நம்ம எல்லாரும் சமமா சேர்ந்து வாழ இது ஒரு நல்ல அவகாசம். காட்சி 3. சூழ்ச்சியை புரிந்து கொண்டு அபகரித்த தெய்வத்தை மீட்க, தர்மத்தை காப்பாற்ற ஈஸ்வர கடவுள் அவருடைய கணங்களை அனுப்பி வைத்தார். அவங்க தெய்வ கல்கள் நம் அரமனையோட படிக்கட்டுகளாக வேண்டும். அது அவ்வளவு சுலபம் இல்ல. அவன் வந்தது தெய்வ காரியங்களுக்கு மட்டும் கிடையாது, தர்மத்தை காக்கவும் தான். பயப்பட வேண்டாம். உங்க ஆசை நிறைவேற இன்னும் ஒரே ஒரு வேலை பாக்கி இருக்கு. ஆயுதத்தை நீங்க எடுங்க, பலத்தை நான் கொடுக்கிறேன். அதர்மத்தை அழிக்க நம்ம இறைவன் தெய்வ கணங்களை அனுப்பிக்கிட்டே இருப்பான். ஆனா இப்ப இந்த ஈஸ்வர பூந்தோட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஈஸ்வரனோட கணங்கள் தான். மைய உடம்பெல்லாம் பூசிக்கிட்டு துரு பிடிச்ச திருசுலத்தை கையில பிடிச்சா நீ ஈஸ்வர கணமாயிட முடியாத. ஏன்னா உன் முன்னாடி இருக்கிறது சிருஷ்டியின் மூலம் பெண். தைரியம் இருந்தா தொட்டு பாரு, வா.
సంప్రీత వేడుకను